மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இலங்கை அதிபர் தேர்தல் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இலங்கை அரசியலில் கடந்த காலங்களில் நடந்தது என்ன, தற்போதைய கள விவரங்கள் என்ன சொல்கிறது, விவரிக்கிறார் எமது செய்தியாளர் அப்துல் தஸ்னி. இலங்கையோட வரலாற்றுல முதன்முறையா சிங்கள இனவரி அரசியலுக்கு மாறா ஒரு பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தி தேர்தல் நடைபெறுது. ரொட்டிக்கும் பெட்ரோலுக்கும் அழகிய இலங்கை தீவு மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தவித்து கலங்கிய காட்சியும், ராஜபக்சேயோட அரண்மனை சூறையாடப்பட்டு தாய்லாந்துக்கு தப்பியோடிய காட்சிகளும் தான் இலங்கை மக்களுடைய கண் முன்னாடி மட்டுமின்றி உலக மக்கள் எல்லாருடைய கண் முன்னாடியும் காட்சிகளா நிழலாடுது. இதனாலதான் இனவெறி பல்லவி பின்னுக்கு தள்ளப்பட்டு முதன்முறையா பொருளாதார முன்னேற்ற பூபாலம் இசைத்து இந்த தேர்தல்ல மக்கள் வாக்களிக்க போறாங்க. மற்றொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இலங்கையுடைய பாரம்பரிய கட்சிகளான ஸ்ரீலங்க சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி இவங்களெல்லாம் புறம் தள்ளப்பட்டு பலமுனை போட்டி களத்துல நிலவுது. இதுவும் முதன்முறையா நடக்குது. இலங்கையுடைய இடதுசாரி கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுனாவும் ராஜபக்சேவோட குடும்பத்தின் ஊழலை அம்பலப்படுத்தி மக்களை விரட்டி அடிப்பதுல முக்கிய பங்கு வகிச்ச கட்சியுமான இந்த ஜனதா விமுக்தி பெரமுன தான் இப்போ அதனுடைய வேட்பாளர் தேசிய மக்கள் சக்தியுடைய கட்சியின் பெயர்ல அனுரகுமார திசநாயக்க அதிபர் தேர்தலில் களத்துல முக்கிய பங்கு வகிக்கிறாரு. முன்னதா இலங்கையின் 9வது அதிபர் பதவிக்கான தேர்தல் களத்தின் மையமான முந்தைய அரசியல் சூழலையும் இன்றைய கள நிலவரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இலங்கையோட 2019ஆம் ஆண்டு அதிபர் நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மையுடைய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாரு கோத்தபய ராஜபக்ச. 2020 கொரோனா பெருந்தொற்றால இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுது. இதுக்கப்புறம் 2022 பெட்ரோல் விலையேற்றம், அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம், சமையல் எரிவாயு விலையேற்றம் அப்படின்னு நிறைய பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுச்சு. இதனால அனைத்து பொருட்களுடைய விலையும் உச்சத்தை தொட்டுச்சு. ஒரு கட்டத்துல மக்கள் போராட்டம் வெடிச்சு அதிபருடைய வீடுகள் சூறையாடப்பட்டுச்சு. ராஜபக்சக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்ப தொடங்கினாங்க. இதையடுத்து கோத்தபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறி தலைமறைவானார். இதுக்கப்புறம் 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இலங்கையுடைய இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செஞ்சாரு. இவருடைய பதவிக்காலம் இந்த மாதத்தோட நிறைவடைய இருக்குது. இந்த நிலையில தான் இலங்கையுடைய புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்னைக்கு நடைபெறுது. இப்போ களத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். களத்துல இலங்கை அதிபர் தேர்தலில் பொறுத்தளவில் மொத்தம் 38 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. அதில் முக்கியமான வேட்பாளர்கள் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஐக்கிய தேசிய கட்சியோட ரணில் விக்ரமசிங்க, அதாவது தற்போதைய அதிபராக இருக்கக்கூடியவர், இவர் களத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட நமல் ராஜபக்ச, அதுக்கப்புறம் தமிழர்களுடைய பொது வேட்பாளரான ப அரியேந்திரன், இவரும் களத்தில் இருக்கிறாரு. தமிழர்களுக்கு ஆதரவா இவர் முன்னிறுத்தப்படுறாரு. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல தேசிய மக்கள் சக்தியோட அனுரகுமார திசநாயக்க, இவரும் களத்தில் இருக்கிறாரு. இவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவர் அதிபர் ஆவார் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எத்தனை பேர், மொத்தம் 38 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலுமே கூட மும்முனை போட்டி தான் இலங்கையை பொறுத்தளவில் இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் தற்போது நிலவி வருது. ஐக்கிய தேசிய மக்கள் கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி, தேசிய மக்கள் சக்தி கட்சி, இவங்க 3 பேருக்கும் இடையில தான் மும்முனை போட்டி நிலவி வருது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் தரப்புல தெரிவிக்கப்படுது. அடுத்ததா வாக்காளர்களுடைய விவரங்கள். ஒட்டுமொத்தமா இலங்கையை பொறுத்தளவுல 1,40,40,354 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்களா இருக்காங்க. இதுல 75% பேர் சிங்கள மக்கள், 25% பேர் தமிழர்கள், இஸ்லாமியர்கள், மலையக தமிழர்களா இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாரும் வாக்களிக்கிறதுக்காக 13,421 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பாதுகாப்பு பணிகள் என்னென்னலாம் பண்ணப்பட்டிருக்கு. பொதுவாகவே ஒரு தேர்தல் நடைபெற்றுச்சுன்னா அதற்கான பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் 61,000 காவலர்களும் 9,000 சிவில் பாதுகாப்பு படையினரும் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள்ல அதிக அளவு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா வாக்களிக்கும் முறை. பொதுவாகவே எப்படி இலங்கையை பொறுத்தளவில் எந்த மாதிரி வாக்களிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது விருப்ப வாக்கு அடிப்படையில் தேர்தல் நடைபெறுது. இது எப்படின்னா, வாக்காளர்கள் வேட்பாளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய 3 பேரை தேர்வு செய்யலாம். கிட்டத்தட்ட 50% மேல் வாக்குகளை பெறுறவங்க அப்படின்னு தான் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுறாங்க. இது எப்படி வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
முதல்ல 2 இடங்களை பெற்ற வேட்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க விருப்ப வாக்குகள் எவ்வளவு அதிகமா பெற்றிருக்காங்க அப்படின்னு கணக்கிடப்பட்டு யாரு வெற்றியாளர்கள் அப்படின்னு அறிவிக்கப்படும். அடுத்ததா தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. வன்முறை சம்பவங்கள் நடந்தால் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத சூழல் ஏற்படும். ஏன்னா கடந்த முறை நம்ம பார்த்தோம், ராஜபக்சவுடைய வீடுகள் சூறையாடப்பட்டுச்சு. இந்த மாதிரி பதற்றமான சூழல் இலங்கையை பொறுத்தளவில் நடந்துச்சு. அதனால மக்களுக்கும் சரி, அந்த வன்முறையாளர்களுக்கும் சரி, தேர்தல் ஆணையம் தரப்புல பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு, எச்சரிக்கைகளும் விடப்பட்டிருக்கு. அதே போல வன்முறை சம்பவங்கள் நடந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வன்முறை சம்பவங்கள் நடைபெறும் வாக்குச்சாவடியில வாக்குப்பதிவு ரத்து செய்யப்படும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த வாக்குச்சாவடியில வாக்கு நடந்து முடிஞ்சாதான் ஒட்டுமொத்தமா எல்லா வாக்கு சீட்டும் எண்ணப்பட்டு நாடு முழுவதும் தேர்தல் அந்த யாரு வெற்றியாளர்கள் அப்படின்னு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தளவுல மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தான் தேர்தல் இன்னைக்கு நடைபெறுது. காலையில 7 மணிக்கு தொடங்கிய இந்த தேர்தலானது மக்கள் ரொம்ப ஆர்வத்துடைய நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு வராங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவுல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 38 வேட்பாளர்கள் களத்துல இருந்தாலுமே கூட மும்முனை போட்டி தான் இலங்கையை பொறுத்தளவுல நிலவுது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் தரப்புல சொல்லப்படுது. இன்று மாலை வாக்கு எண்ணிக்கை முடிவு வெளியாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. பார்க்கலாம் யார் மக்களுடைய மனதுல நின்று இருக்காங்க அப்படின்னு.